ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கடந்து செல்லுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான் ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். முழு பலத்தோடு காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முழு பலத்தோடு உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை வாழ வைத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. தேங்க்யூ லார்ட். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மையே உம்மை நாளும் ஆராதிப்பே. சொல்லி பாடுங்க பாப்போம். ஜீவன் தந்தீரே, ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மையே உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. ஓ நித்தியமானவரே, ஆராதனை, ஆராதனை, இயேசுவே, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. சேர்ந்து பாடுவோமா? கிருபை தந்தீரே, கிருபை தந்தி உம்மையே ஆராதிக்க. காலை நேரத்தில் அப்படியே ஆராதிங்க பாப்போம். உம்மையே ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க இந்த நாட்களிலே ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மையே எந்நாளும் ஆராதிப்பே. உம்மையே உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆமென். ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, ஆராதனை.
நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உயர்த்துகிறோம். ஆராதனை ஓ நித்தியமானவரே ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய முகத்தை யாரெல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை தேவன் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற வேளையிலே நல்ல உயர்வுகளை தேவன் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பலமுள்ள கரம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10th +2 முடித்த பிள்ளைகள் அடுத்த எதை சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த படிப்பு நிலைக்கு எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்றபடி சரியான ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கும்படி அவர்களுக்காக நாம் செபிப்போம். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த 10th +2 முடித்த எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தங்களுடைய படிப்பின் அடுத்த கட்ட நிலையை சரியான முறையில் தெரிந்து கொள்ள, சரியான முறையில் தேர்வு செய்ய ஏற்ற ஞானத்தை கர்த்தர் தருவீரா. அதற்கான வழிவாசல்களை கர்த்தர் திறந்து தருவீராக. ஆண்டவரே, இந்த காலேஜில் போகும்போது ஆண்டவரே நல்ல காரியங்களை, கோர்ஸுகளை சரியானபடி தெரிந்து கொள்வதற்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதற்கான தேவைகளை கர்த்தர் பரத்திலிருந்து சந்திப்பீராக. பெற்றோருடைய மனம் மகிழ்ச்சியாய் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆனந்த களிப்புள்ள சந்தோஷத்தினால் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நிறைய ஜெப குறிப்புகள் நமக்கு இருக்கிறது. அதே போல் நீங்களும் வீட்டில் இருந்தாலும் நியூஸை பார்க்கும்போதெல்லாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து நாம் பழகுவோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனம் எரேமியா 31வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். இந்த உலகமே இன்னைக்கு மாறுதலையும் மாற்றங்களையும் விரும்பி கொண்டு இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் மாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. எதை எடுத்தாலும் மாற்றம். ஒரு கார் அல்லது ஒரு மொபைல் அல்லது வண்டி, உடைகள்,
எல்லாவற்றிலும் மனிதன் விரும்புகிற காரியம் மாற்றங்களை விரும்பிக் கொண்டே இருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் சற்று உன்னிப்பாய் சற்று கவனமாய் நாம் உத்து பார்ப்போமானால் அநேக மாற்றங்களை நடந்து கொண்டே இருக்கிறது. நித்தமும் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மாற்றம், அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஒரு மாற்றம், வாலிபர்கள் வாழ்க்கையில் மாற்றம், இன்னைக்கு முதியோருடைய வாழ்க்கையில் மாற்றம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் மிக வேகமாய் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உலகமும் அதைத்தான் விரும்புகிறது. இன்னைக்கு எல்லாருடைய விருப்பமும் என்னென்னா சேஞ்ச், மாறிக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் அதுக்கு பேர் அப்டேட்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தங்களை மாற்றிக்கொள்ள, இந்த உலகத்தின் சாயலின்படி ஒரு காலத்திற்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பி கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரும் சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்த விரும்புகிறார். அவர் மாற்றுகிறவர் என்று நம்ம வாசித்தோம். எப்படி? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. அப்படின்னா தேவனும் மாற்றுகிறவர். எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார் என்பதை பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பத்தை போல நானும் மாறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையிலும் சில மாற்றங்கள் உண்டு. தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற விரும்புகிறார், எதை மாற்றங்களை கொண்ட விரும்புகிறார், அல்லது நம்ம மாற்றியமைக்க எதை விரும்புகிறார் என்பதை இந்த காலை நேரத்தில் சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து போகலாம். முதல் காரியம் சங்கீதம் 6வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 6வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். முதலில் தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில மாற்ற விரும்புகிறார் என்றால் அழுகையின் சத்தத்தை மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில அழுகைகள் இருக்கலாம். இன்றைக்கு அழுகைக்கு குறைச்சலே இல்லை. எங்கு பார்த்தாலும் அழுகைகள். அழுகைக்கு காரணம்ன்றது கேட்கவே தேவையில்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. அந்த காரணத்து நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையிலே அழுது கொண்டிருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட சில யாருக்கும் சொல்ல முடியாத அளவு மனதிலே ஒரு அழுகையோடு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை மாற்ற விரும்புகிறார் என்றால் அழுகையின் சத்தத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 65வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 65வது அதிகாரம் 19வது வசனம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். பாருங்க, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. இதை வாக்குத்தத்தமாய் வைத்து ஜெபம் பண்ணுங்க. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல மாற்ற விரும்புகிறது. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை மாற்ற விரும்புகிறார் என்றால் அழுகையின் சத்தத்தை மாற்ற விரும்புகிறார். அதான் நம்ம வாசித்தோமே முதல்ல எரேமியா 31:13 அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எந்த துக்கத்தோடு, எந்த வேதனையோடு, எந்த அழுகையோடு, புலம்பலோடு நீங்கள் இருந்தாலும் இதை எல்லாம் மாற்றி தேவன் அழுகையின் சத்தத்தை அவர் மாற்ற அவர் விரும்புகிறார். ஆகாரின் சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் ஆகார் அழுகிறாள். அவருடைய வாழ்க்கையில குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் சத்தமிட்டு அழுகிறாள். அவருடைய அழுகையை தேவன் கேட்டு அந்த அழுகையின் சத்தத்தை தேவன் மாற்றினார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய வாழ்க்கையில் நிந்தைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அன்னாள் இங்கு அழுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த இடத்திலே அன்னாள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. முதல்ல ஆகாரை பார்த்தோம், சத்தமிட்டு அழுதாள். இங்கு அன்னாளை குறித்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். வேதம் சொல்லுகிறது அவள் பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர்
அழுகையின் சத்தத்தை மாற்றுகிறவர். இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் வாழ்க்கையை குறித்தோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ உங்கள் உள்ளம் அழுது கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் இந்த காலை நேரத்திலே மாற்றுகிறவர். எதை மாற்றுகிறார்? என் அழுகையின் சத்தத்தை மாற்றுகிறவர். என் வாழ்க்கையில் இதுவரை இருந்த அழுகையின் சத்தம், புலம்பலின் சத்தம், கூக்குரலின் சத்தத்தை அவர் இன்றைக்கு மாற்றுகிறவர் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்கள். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுகிறான் சுவர் பக்கமாய் என்று, ஆண்டவரே என் வியாதி மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அவன் அழுது கொண்டு ஜெபிக்கிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அவன் வாழ்க்கையிலே தேவன் அற்புத சுகத்தை கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார், நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை காண்பார், உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த காலை நேரத்தில் முதலாவதாக தேவன் எதை மாற்ற விரும்புகிறார்? அழுகையின் சத்தத்தை மாற்ற விரும்புகிறார். வாசியுங்கள், ஏசாயா 38 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 38:3 வசனம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, எசேக்கியா மிகவும் அழுதான். அப்ப வேதம் சொல்லுகிறது அவன் மிகவும் அழுதான். முதல்ல பார்த்தோம், சத்தமிட்டு அழுதான், அதிகமாய் அழுதான், மிகவும் அழுதான். இப்படி எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவர் மாற்றுகிறவர், நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். இந்த உலகம் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்தாலும் நாளுக்கு நாள் அது மாறிக்கொண்டே இருக்கும், அது நிலைத்து நிற்காது. இன்றைக்கு ஒரு புதிய மாடல் செல்போன் வருதா, அடுத்த நாளே இன்னொருத்தன் புதிய மாடலை கொண்டு வருவான். மனிதனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையின் அழுகையின் சத்தத்தை தேவன் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு இருப்பீர்களே ஆனால் வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் முதலாவதாக தேவன் உங்கள் வாழ்க்கையில மாற்றுகிறவர். எதை மாற்றுகிறார்? அழுகையின் சத்தத்தை தேவன் மாற்றுகிறார். இரண்டாவதாக வாசிக்கலாம், யோவான் 16 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 16 அதிகாரம் 20வது வசனம். தேவன் எதை மாற்ற அவர் விரும்புகிறார்? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படின்னா இரண்டாவது எதை தேவன் மாற்றுகிறார் என்றால் துக்கத்தை அல்லது துயரத்தை தேவன் மாற்றுகிறவர். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், எது நம்மை துக்கப்படுத்தினதோ, எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் துயரத்தை கொண்டு வந்ததோ, எது நம்முடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்ததோ அந்த காரியத்தை தேவன் மாறுதலாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். வாசிங்கள், மத்தேயு 9வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசு திரும்பி, நல்லா கவனிச்சு பாருங்க, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். என் வாழ்க்கையில் எப்போ இந்த துக்கம் மாறும், என் வாழ்க்கையில் எப்போ இந்த துயரம் மாறும், என் வாழ்க்கையில் எப்போ சுகம் கிடைக்கும்? யோசித்து பாருங்க. 12 வருடம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எல்லாரும் அவளை வெறுத்திருக்கலாம், டாக்டர்களே முடியாதுன்ற சூழ்நிலை கூட வந்திருக்கலாம், ஆஸ்திகளெல்லாம் செலவழித்து போட்டாலும் நம்ம வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து விட்டு, எல்லாம் போய்விட்டு, சொந்தக்காரங்க கொஞ்ச நாள் தான் பார்ப்பாங்க, எல்லாரும் கொஞ்ச நாள் தான் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்குள்ளே ஒரு துயரம், அவளுக்குள்ளே ஒரு துக்கம். ஐயோ, எப்போது என் வாழ்க்கை மாறும்? இந்த துக்கத்தை ஒரு நாள் இயேசு மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு துக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், ஒரு துயரத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இன்றைக்கு அந்த துக்கத்தை, அந்த துயரத்தை
தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை பாருங்க, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக போதும். நல்ல துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? துயரமா இருந்தா அவங்கள சீர்படுத்துவார். ஒருவேளை சாம்பலோடு அவங்க துயரத்தோடு துக்கத்தோடு உட்கார்ந்திருந்தா சிங்காசனத்தை தருகிறார். பாருங்க, அந்த வாசித்தோம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் துயரத்துக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நீங்கள் துக்கமா இருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆறுதல் தருவார். என் துயரத்தை அவர் மாற்றுகிறவர், என்னுடைய துன்பத்தை அவர் மாற்றுகிறவர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை அவர் மாற்றுகிறவர் என்று சொல்லும்போது நிச்சயமாய் மாற்றுவார். வேதத்திலே அநேகரை நான் எடுத்து காட்ட முடியும். வாழ்க்கையில் துயரத்தோடு வேதனையோடு ஆண்டவரே இது எப்படி ஆகும் என்ற சூழ்நிலை இருந்தவர்கள் எல்லாம் தேவன் அற்புதமாய் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து நடத்தினது உண்டு. இந்த காலை நேரத்திலும் இரண்டாவதாக தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எதை மாற்ற விரும்புகிறார்? துயரத்தை அவர் மாற்றுகிறார். அவர் துயரத்தை மாற்றுகிறவர். ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு வாசிக்கிறோம். அப்போ அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார்னா இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். அன்னைக்கு உலகத்தில் இருந்தபோது நன்மை செய்கிறவராய் இருந்தது போல இன்னைக்கு பரலோகத்தில் இருந்தாலும் அவர் நமக்குள்ளே அவர் நன்மை செய்து நம்முடைய துயரங்களை மாற்றி துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை இந்த காலை நேரத்தில் நமக்கு கொடுப்பார். சங்கீதம் 86வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 86வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் துயரப்படுற நாள்ல உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டு போறதில்ல, எனக்கு அற்புதங்களை தேவன் செய்வீர். அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அநேக துயரங்கள் இருந்தன. ஒரு நாள் தேவன் அந்த மனிதனை உயர்த்தி வைத்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் துயரங்களும் துன்பங்களும் இருந்தன. எப்போது சிறைச்சாலையை விட்டு நான் வெளியே போகுவேன், பயங்கர பாடுகளோடு இருந்தான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையிலே துயரங்கள் துன்பங்களை கர்த்தர் மாற்றினார். சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து சிங்காரத்துக்கு தேவன் உயர்த்தி வைத்தார். உங்களையும் இந்த காலை நேரத்திலே உயர்த்துவார். மூன்றாவதாக தேவன் எதை அவர் மாற்ற அவர் விரும்புகிறார்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவன் எதை மாற்ற விரும்புகிறார்? வாசிப்போம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். மூன்றாவது எதை மாற்ற விரும்புகிறார்? கூக்குரலை தேவன் மாற்றுகிறவர். கூக்குரலை மாற்றுகிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். மூன்றாவதாக தேவன் எதை நமக்கு மாற்ற விரும்புகிறார் அப்படின்னா, அவர் மாற்றுகிறவர், கூக்குரலை மாற்றுகிறவர். கூக்குரலை மாற்றுவார். இன்னைக்கு ஒரு கூக்குரலோடு யார் கூக்குரல் இடுவாங்க? ஒரு ஆபத்து நேரத்தில், ஒரு எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நேரத்தில், உபத்திரவத்தின் நேரத்தில், வேதனை நிறைந்த ஒரு நேரத்தில், அதிகமாய் தாங்க முடியாத அளவு, சுமக்க முடியாத அளவு சுமைகள் சுமக்கப்படும் போது கூக்குரலிடுவது வழக்கம். பொதுவாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒரு மனிதன் சத்தம் போட்டு கூப்பிடுவான். அதே போல ஒருவேளை நடக்கிற வாழ்க்கையின் போராட்டங்கள் நிமித்தம் ஒரு சத்தவோடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்று சொல்லி கூக்குரலோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கூக்குரலை தேவன் மாற்றுகிறவர். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு மாற்றுவார்.
அற்புதங்களை தேவன் செய்வார். நிச்சயமாய் உங்கள் கூக்குரலை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். வாசிக்கலாம், வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல், பாருங்க, கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டியது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். பாருங்க, அவங்க ஒடுக்குறத நான் பார்த்தேன். நம்ம படுகிற வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் கூக்குரலிட்டு இருப்போமானால் இன்றைக்கு அந்த கூக்குரலிருந்து தேவன் நமக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு மாற்றுகிறவராய் அவர் நமக்கு விளங்க போகிறார். அடுத்தபடியாக வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் வாசிப்போம். ஏசையா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசையா 25வது அதிகாரம் 8வது வசனம். 4வதாக தேவன் எதை நமக்கு மாற்றுகிறவராய் இருக்கிறார்? வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அப்போ அடுத்து 4வதாக கண்ணீரை மாற்றுகிறவர். முதல்ல நான் பார்த்தோம், அழுகையின் சத்தத்தை மாற்றுகிறவர். 2வதாக துயரத்தை மாற்றுகிறவர். 3வதாக கூக்குரலை மாற்றுகிறவர். 4வதாக கண்ணீரை மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மிக மதிப்புடையது. இன்றைய நாட்களில் கண்ணீர் எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து இதுவரைக்கும் சிந்தனப்பட்ட கண்ணீர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் 4 காரியங்களை நாம் பார்த்தோம். 1, அழுகையின் சத்தத்தை மாற்றுவார். 2, அவருடைய வாழ்க்கையில் துயரத்தை தேவன் மாற்றுவார். 3, கூக்குரலை தேவன் மாற்றுகிறவர். 4, கண்ணீரை மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் தேவன் மாற்றி நமக்கு அற்புதம் செய்வார். 5வதாக கடைசியாக யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 5வதாக கடைசியாக தேவன் எதை நமக்கு மாற்ற விரும்புகிறார், எதை மாற்றுகிறவராய் நமக்கு விளங்குகிறார் என்றால் 5வது சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவர். சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது விதத்தில் நாம் இழந்து போய் இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் தொலைத்திருப்போமானால், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வேதனையோடு நாம் இருப்போமானால், ஒரு நிந்தையோடு கட்டப்பட்ட அனுபவத்தில், கடன் என்கிற காரியத்தில், வியாதி என்கிற ஒரு காரியத்திற்குள், ஏதோ ஒரு காரியத்தில் சிறையிருப்புக்குள் நாம் காணப்படுவோமானால் அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒன்று தான், ஜெபம். அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது நிச்சயமாய் எந்த சிறையிருப்புக்குள் நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள் நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து விடுவித்து நம்மை மாற்றுகிறவர் நம்முடைய தேவன், அவர் இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவன் மாற்றுகிறவர். இன்னைக்கு கர்த்தர் மாற்றுவார். என் உலகம் மாறட்டும், ஆனால் அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை அவர் விரும்புகிறார். அவர் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த 5 காரியங்களும் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். இதில் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு மாற்றத்தை தேவன் தருவார். ஏனென்றால் அவர் மாற்றுகிறவர். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே இந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அழுகையின் சத்தம் மாற்றப்படட்டும், துயரத்தின் சத்தம் மாற்றப்படட்டும், கூக்குரலின் சத்தம் மாற்றப்படட்டும்.
கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும், சிறையிருப்பு மாற்றப்படட்டும். அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. மாறுதலை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். இந்த வார்த்தையை கேட்டு முடிக்கும் போது எதெல்லாம் துக்கத்தோடு, வேதனையோடு, அன்று புலம்பலோடு, கூக்குரலோடு, சஞ்சலத்தோடு இருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றிலும் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி, அவர்களை தேற்றி, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் பெருகுவதற்காய் நன்றி. பலப்படுத்துவீராக, கிருபையினால் நடத்துவீராக. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. God bless you.